ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த சேனலில் டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்திய வாக்கு இயந்திரம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அதாவது ஓட்டிங் மிஷினு. இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் சொல்ல போகிறேன். வாக்குரிமை ஒரு ஜனநாயக தேசத்திலோட முக்கியமான செயல்பாடு. இந்த வாக்களிக்கும் முறையானது வெளிப்படையாகவும் நியாயமான முறையிலும் நடத்தப்பட வேண்டும். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா 1982ஆம் ஆண்டு தான் முதல்ல இந்த ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேருந்து இன்னி வரையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது பற்றின விரிவான ஒரு விளக்கங்களை நான் சொல்கிறேன். இந்திய வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படின்னா என்னன்னா, கடந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய காகித ஓட்டு போடும் முறைக்கு மாற்றாக இவிஎம் அப்படிங்கிற இதை கொண்டு வந்தாங்க. அந்த இவிஎம் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இந்த இயந்திரத்தை இந்தியாவில் வாக்குப்பதிவு நடத்த பயன்படுத்தப்படுறாங்க. இது மிகவும் கச்சிதமாகவும் சிறியதாகவும் இருப்பதால் தொலைதூரங்களில் எடுத்து செல்ல இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இவிஎம் மிஷினை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை 1980 எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான். இது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பமானது இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க. இந்த இயந்திரம் எப்போதும் எங்கே முதல்ல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரம் 1982ஆம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இது பயன்படுத்தினாங்க. அதன் பின்னர் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மற்றும் தேசிய தேர்தல்களிலும் இவை தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் 1.4 மில்லியனுக்கும் அதிகமான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்குது. அவை நாடு முழுவதும் உள்ள 9,30,000 வாக்குச்சாவடியில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இயந்திரம் எதுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த இயந்திரங்களில் அறிமுகம் தேர்தல் செய்முறைகளை மிகவும் துரிதமாகவும் வெளிப்படையாகவும் திறன்மிக்கதாகவும் மாற்றுவதற்காக ஒரு அரிய பாரம்பரிய காகித வாக்குச்சீட்டு முறையிலிருந்து பல பிழைகளும் தில்லுமுள்ளு வேலைகளும் பல முறைகேடுகளும் நடந்ததால் அதை தடுப்பதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டாங்க. இந்த இயந்திரம் எப்படி செயல்படுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பட்டனை மட்டும் அழுத்துவோம். ஆனால் அந்த பட்டனில் அது என்ன நம்ம சிம்பிள் அழுத்துவோமோ அது சிம்பிள் இங்கே வரும். ஆனால் உள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, இந்திய வாக்கு இயந்திரங்கள் செயல்பட எந்த விதமான வெளிப்புற சாதனங்களோ கலெக்ஷன்களோ தேவையில்லை. யூனிட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் என்று 2 பிரிவுகள் இதில் இருக்கும். பேலோட்டிங் யூனிட்டில் தான் வாக்காளர்கள் தனது வாக்கை செலுத்துகிறாங்க. அதாவது நம்மளுடைய இப்போ எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அந்த இமேஜ் எல்லாமே அங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம எந்த பட்டன் இருக்கணுமோ அங்கேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவோம். அங்கேருந்து செலுத்திய வாக்குன்னு சேமிப்பதற்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இது பயன்படுத்துவதற்கு மிகவும் பாதுகாப்பாகவும் எளிமையானதாக இருப்பதால் வாக்காளர்கள் தான் விரும்பும் கட்சிக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வாக்கும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2 டைப்பாக இருக்கும். ஒன்று இமேஜ் எல்லாம் ஒட்டி பட்டன் டைப் இருக்கும். ரெண்டாவது சேமிச்சு வைக்கிற டேட்டா பேஸ் மாதிரி இருக்கும். இதில் தான் இந்த ஓட்டு இருக்கும். தற்போது வர இந்தியர்கள் நாட்டின் ஜனநாயக செயல்பாடு குறிப்பிட்ட முன்னேற்றத்தை இந்த வாக்கு மூலியமாக ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு சில கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. வாக்களிக்கும் செயல்முறை மிகவும் வேகமாகவும் அதே சமயம் வாக்குகளை எண்ணுற டைமும் முதல்ல சீட்டில் இருக்கிறனால டைம் ஆகும். இப்போது அந்த டேட்டா பேஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அந்த சிப்பை மட்டும் எடுத்து அதில் எத்தனை பேர் எத்தனை வாக்கு செலுத்திருக்காங்க, எந்தெந்த கட்சி ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சொல்லிடுறாங்க ஒவ்வொரு மிஷின்லேயும். இது ஒரு டெக்னாலஜி மூலிமா இது ஒரு வரவேற்கத்தக்க இது. இந்த மிஷினில் தான் இப்போது நிறையா பேர் ஓட்டு போடுறாங்க. நிறைய பேர் தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1, 2 இயந்திரங்கள் எல்லாமே வைப்பாங்க. ஸோ ஒரு சட்டசபையில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மிஷினே போதும். அங்கே இருக்க அந்த பட்டன்ஸில் சில அவங்களுக்கு செக்ஷனாக பிரிச்சுருப்பாங்க. இந்த நம்பரில் இருக்கவங்களுக்கு இந்த கட்சியோட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை நேர்மா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கட்சியோட சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிரும். இப்படி தான் இந்த மிஷின் செயல்படுது. நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் ஓட்டு போட்டிருப்பீங்க, கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பீங்க. இனி வர ஜென்ரேஷன் புதுசாக ஓட்டு போடுறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க கமெண்டில் தெரிவிங்க. இந்த மிஷினில்